திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மாறி மாறி விமர்சனம் செஞ்சுக்கிறாங்க. அதை பற்றி வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பட்டிமன்ற மாதிரி தான் அது நடக்கும். அது இவங்க கட்சி ஊழலை பேசுவாங்க, இவங்க ஆட்சியில் நடந்த ஊழலை பேசுவாங்க, இவங்க 2000 நான் வந்தால் 2000 அவங்க பரிசு பெட்டிம்பாங்க, நான் ஃப்ரிட்ஜும்பாங்க. அது அது ஒரு கவிதை இருக்கு, நீ ஆட்சியில் இருக்கும்போது உன்னை விமர்சித்து என் தவறுகளை மறைத்து நான் என்னை புனிதப்படுத்திக் கொள்வேன். நான் ஆட்சியில் இருக்கும்போது அந்த 5 ஆண்டுகளில் நீ என்னை விமர்சித்து என் தவறுகளை சுட்டிக்காட்டி உன் தவறுகளை மறைத்து நீ உன்னை புனிதப்படுத்திக் கொள்வாய். இப்படியே மாறி மாறி நாம் ஒருவரை ஒருவர் புனிதப்படுத்திக் கொண்டு அரை நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று. அதுதான் இங்கே நடக்கும் இந்த திமுக அதிமுகவுக்கு. அது 2 வெவ்வேறு கட்சின்னு நம்ம நினைக்கிறது போல ஒரு எப்படி சொல்றது, ஒரு அறிவற்றதனம் எதுவும் இல்லை. 2 ஒரே கட்சி தான். இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குது. அதில் 11 அமைச்சர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள். திரும்ப திரும்ப ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக கொடியில் வண்ணம் மாறும், அவர்களுக்கு கொள்கையில் எண்ணம் மாறாது. வெவ்வேறு கட்சின்னு நம்ம நினைச்சோம்னா அது தவறு. அவங்களுக்குள்ள பார்ட்டி சேஞ்ச் இருக்கு, பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். கொள்கை மாறுபாடில் கட்சிக்கு வேற பேரு வேற கொடி இருக்குமே ஒழிய, பாரதிய ஜனதான்னா அவன் காவி கட்டின காங்கிரஸ், காங்கிரஸ் இவர்கள் கதர் கட்டின பாரதிய ஜனதா, திமுகன்னா அதில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த கொடியில் அண்ணா இருப்பார், அவ்வளோதான். என்ன கொள்கை? இதில் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவன் தான் இருக்காது. இதில் சாராயம் விற்பாங்க, இதில் விற்க மாட்டாங்க. இதில் கையெழுத்து கமிஷன் வாங்க மாட்டாங்க. இவர் மலையை வெட்டி வைப்பார், அவர் தடுத்துருவார். இவர் ஆத்து மணல் விற்பார், இவர் தடுத்துருவார். அவர் 5 வயசு பிள்ளையை கற்பழிப்பான், இவங்க கற்பழிப்பான். இப்போ கூடுதலாக 2 வயசு குழந்தையை கற்பழிக்கிறது முன்னேறி இருக்கு. 1000 கொடுத்தாங்க, வளர்ந்துருச்சு நாடு, அதனால 2000 கொடுக்குறாங்க குடும்ப தலைவிக்கு. இவர் 8000 போடுறாரு, அவர் 10,000 போடுறாரு. என்ன பரம்பரை சொத்தை வச்சிருந்து போடுவாங்க? 10 லட்சம் கோடி கடன். எவ்வளவு வருவாய் வருது வரியில? சகிக்க முடியாத வரி, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அரிசி பருப்பு நெய் எண்ணெய் பால் முட்டையில விலை உயர்வு. அப்புறம் இதில் இலவசம் ஓசி பஸ் ஓட்டுவோம். ஒரு நாட்டை ஆளுற தலைவர்கள் ஏதாவது சொல்லாமல் இலவசமாக பஸ் ஓட்டுவோம்.